தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. ரத்துபாஸ்வல மற்றும் அதனை அண்மித்த கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு எதிர்வரும் சில வாரங்களுக்குள் குழாய் நீரை வழங்க உள்ளதாக நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவிக்கின்றார். இதன் பிரகாரம் நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையின் நிபந்தனைகளுக்கு அமைய பிரதேசவாசிகள் நீரை பெற்றுக்கொள்ள முடியும். ரத்துபஸ்வல மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 500க்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் மூலமான குடிநீரை விநியோகிக்க உள்ளதாக நீர்ப்பாசன மற்றும் நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக நெதுன்கம ரத்துபஸ்வல வீதியூடாக குழாய் நீர் வழங்கப்பட உள்ளது. இதேவேளை அந்த நடவடிக்கை பெருமளவு நிறைவடைந்துள்ளதாகவும் சபை குறிப்பிட்டுள்ளது. இதன் இரண்டாம் கட்ட நடவடிக்கை இம்புல்கொடவில் இருந்து பெலுமஹர வரையும் உடுப்பிட்ட முதல் வெளிவேறிய வரையும் குழாய் நீர் கட்டமைப்பு விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட ஆலோசனைக்கமைய குழாய் நீர் வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதுவரை காலமும் இந்த பகுதிக்கு குழாய் மூலமான நீர் வழங்கப்பட்டிருக்கவில்லை. இந்த பகுதிகளுக்கு குழாய் மூலமான குடிநீரை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை எதிர்வரும் 6 அல்லது 8 வாரங்களுக்குள் நிறைவு செய்யப்படும். அதற்கும் அதிகமான பகுதிகளுக்கு நீர் விநியோகிக்கும் நடவடிக்கைகள் 2 மாதங்களுக்குள் அல்லது 2க்கு அதிகமான மாதங்களுக்குள் நிறைவு செய்ய முடியும். ரத்துபஸ்வல மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கான குடிநீர் விநியோகம் வழமையான நடைமுறைகளின் கீழ் வழங்கப்படும் என்று நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்த பகுதி மக்கள் வளமையான நடைமுறைகளை பின்பற்றி குழாய் மூல குடிநீரை பெற்றுக் கொள்ள முடியும். விண்ணப்ப படிவம் ஒன்றை எமக்கு வழங்குவதனூடாக வீடுகளுக்கான குழாய் மூல குடிநீரை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த சட்டம் இலங்கையில் உள்ள அனைத்து பிரஜைகளுக்கும் பொதுவானதாகும். குறைவாக நீரை பயன்படுத்துவோருக்கு இந்த சட்டத்தின் ஊடாக நிவாரணம் ஒன்றை வழங்க முடியும். ஏனைய நடவடிக்கைகளுக்காக கிணறுகளின் நீரை பயன்படுத்துவதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இந்த குழாய் மூல குடிநீர் திட்டம் தொடர்பில் ரத்துபஸ்வல மற்றும் அதனை அண்மித்த பகுதி வாழ் மக்களிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது அவர்கள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்தனர். நாம் ஊற்று நீரையே இதுவரையிலும் பயன்படுத்தினோம். குழாய் மூலம் வழங்கப்படும் நீரை பெற்றுக்கொள்ள எம்மிடம் பணம் இல்லை. நாம் அருந்திய குடிநீர் எமக்கு இருந்தது. இன்று பணம் கொடுத்து நீரை பெற்றுக் கொள்ள வேண்டியதில்லை. ஆரம்ப கட்டணத்தை மக்களால் வழங்க முடியாது. காரணம், இந்த பகுதியில் சாதாரண மக்களை வாழ்கின்றனர். எனவே இந்த நடைமுறை அனைவருக்கும் சமமானதாக அமையும் என நாம் நம்புகின்றோம்.